முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோ உபசாந்தி. சர்வ விக்னோபசாந்தியன்னு இருக்கும். அதில் சர்வ விக்னோ உபசாந்தியன்னு தான் வரணும். அது உபசாந்தின்றது அதுக்கு அர்த்தம் வரும்போது சொல்கிறேன் பாருங்க. சுக்லம்னா வெள்ளை வெள்ளை கலர். பரதம்னா ஆடை. பரதரம் இருக்கு. சுக்லாம் பரதரம்னு வருவாங்க. பரதரம்ன்றது ஆடை, கட்டிக்கிட்டு இருக்க இப்போ துணி. வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருக்காராம். விஷ்ணும் என்றால் அது வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது. விஷ்ணுன்றது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கிறார்ன்ற அர்த்தம் அதுக்கு. சசிவர்ணம்னா சந்திரனோட வர்ணம். சந்திரன் அந்த இது இருக்கு பாருங்க, சந்திரன் உதிக்கும் போது அதனோட ஒரு கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சந்திரனோட வர்ணம். அதாவது கொஞ்சம் வெண்மை கலந்தது. நம்ம ஐவரின்னு பாருங்க அந்த கலர் சசிவர்ணம். சதுர்புஜம். சதுர்னா 4. நம்ம பார்த்தீங்கன்னா அதனால்தான் ஏகாதசி ஏகம் ஏகா, துவாதசி தோ அதான் துவாதசி, திரையோதசி 3 அதான் திரையோதசி 3 3வது, சதுர்த்தசி 4வது, 4 சதுர் 4. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சமி 5. அது மாதிரி அது லைனாக வரும். அதனால இது வந்து சதுர்புஜம். சதுர்புஜம்ன்றது 4 கைகளை உடையவர். பிரசன்னன்றது ஒரு பிரகாசமா இருக்கிற முகம், ஒளி பொருந்திய முகம்னு சொல்லலாம். வதனம்னா முகம். பிரசன்ன வதனம்னா ஒளி பொருந்திய முகம், வதனம்னா முகம். தியாயேதுன்னு இருக்கு பாருங்க. தியான்னா சரணடைகிறது. தியான்றதுக்கு பேர் சரணடையுது. தியாயேத்துனா சரணடைஞ்சவங்களுக்கு, தியானம் செஞ்சவங்களுக்கு, அந்த தியானம் செய்யறவங்களுக்கு, தியாயேத் சரணடைஞ்சவங்களுக்கு, தியானம் செஞ்சு சரணடைஞ்சவங்களுக்கு சர்வ அனைத்தும் எல்லா சுகதுக்கங்களுக்கு இருக்கிற எல்லா இதுவும் எல்லாத்தையும் உங்களோட எல்லா கஷ்டங்களையும், அடுத்தது விக்னம்னு வரும்போது கஷ்டம்னு வரும். அதனால எல்லா விதமானன்னு அர்த்தம். சர்வன்னா எல்லா விதமான. விக்னோன்றது வந்து விக்னம். விக்னோன்றது வந்து விக்னம். இந்த சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஓ ஹே ஹாய் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வரும்போது அதனோட தொடர்ச்சி அவர்கள்ன்றதுக்கு அவர்களுக்குன்னு வரும்போது ஹா வரும், கூட வரும், ஓ வரும். அதனால இந்த கடைசி அந்த ஒட்டு எழுத்து வருது பார்த்தீங்களா, அந்த ஒட்டு எழுத்து வர்றதெல்லாம் வந்து அது அதோட சேர்ந்ததாக இருக்கும். அது நிறைய இடங்கள்ல வரும். அது மாதிரி இதில் விக்னோன்னா இடையூறுகள். விக்னம்னா இடையூறுகள். விக்னோன்னா இடையூறுகளை எடுக்கிற இடையூறுகளை அகற்றுகிறன்னு வச்சுக்கணும். சாந்தியன்னா சாந்தம்னா அமைதி. சாந்தையன்னா ஒத்து போறது. உபசாந்தியன்னா தூரம் விலகி சொல்லும். எல்லாம் சாந்தையன்றது ஒத்து போகும், கூட போகும். உபசாந்தியன்னா தூரம் விலகி சொல்லும். அதாவது இதுல அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும் வெள்ளை கலர் துணி வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கின்ற, எங்கும் வியாபித்திருக்கின்ற, சந்திரன் முழு நிலவினுடைய நிறத்தை உடைய, 4 கைகளை உடைய, ஒளி பொருந்திய முகத்தை உடைய, சரணடைந்தவர்களுக்கு தியானம் செய்து சரணடைந்தவர்களுக்கு அனைத்து விதமான இடையூறுகளையும் விலகிச் செல்லுமாறு செய்யும் மகாவிஷ்ணு பெருமாள், எம்பெருமாள் அப்படின்னு வர்றது இதுக்கு அர்த்தம். அப்படி வரும். இது முதல்ல நான் வந்து இப்போ ஒரு ஐடியாவே இல்லை, முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை, கொஞ்சம் தட்டு மாதிரி இருக்கும். நான் 4 இது போனால் அது அப்படி அது வந்துடும். இந்த முதல் இன்னைக்கு சொல்லிட்டேன். இன்னும் நான் இன்னும் முடிக்கல. இன்னும் அதில் சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறையா கம்பைல் பண்ணணும், கரெக்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். அதனால் நீங்கள் 2 பேரும் விஜயதசமின்னு சொன்னதுனால, குமார விஜயதசமின்னு சொன்னதுனால இன்னைக்கு அதை சொல்லிட்டேன். அதுதான் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லு. இது மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி தான் சொல்லுவேன். அந்த அர்த்தத்திலேயே இருக்கிற இதையும் சொல்லுவேன். இப்போ இது வந்து பாருங்க, சாந்தி உபசாந்தி. உபசாந்தின்றது வந்து தள்ளி போகிறது. உபசாந்தின்றது ஆப்போசிட். சாந்திக்கு ஆப்போசிட் உபசாந்தி. அது மாதிரி அதெல்லாம் நடுவில் வரும், நான் சொல்லுவேன். தேங்க்யூ.